இன்னைக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பக்கம் ஸ்ருதி வந்து ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த டாஸ்க்ல வந்து மீனாவை பத்தி முத்துவை பத்தியும் ஸ்ருதியே ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. முத்து மாரி ஒரு ரவுடியான ஒரு கேரக்டர் கூட சர்வே பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா மீனா வந்து சர்வே பண்ணாங்கன்னா அவங்க பெரிய ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒன்று ஒரு ரவுடி கூட டிராவல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் மீனா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க லைஃப்பை வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து முத்துவை பத்தி கேட்கும்போது சொல்றாங்க, இவர் வந்து இப்படி ரவுடியானது காரணம் இவர் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அந்த விஷயத்த வந்து இன்னும் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாமே இருக்காரு. அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கு வந்து நான் வந்து அவளுடைய முழு பொண்டாட்டியே ஏத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனோஜோடைய ஃபேஸும் ரோகிணி ஒரு பக்கம் விஜயாவுடைய ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டெரராக காட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்க லைஃபுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, முத்துவை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. விஜயாவும் மனோஜும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து முத்துவை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.